சிவபாலன் வந்துட்டு இங்கே சண்முகத்தோட வீட்டுக்கு வராரு. வீரா வெளியே வா, உங்ககிட்ட பேசணும், வெளியே வா வெளியே வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. வீரா வெளியே வந்தோடனே வந்துட்டியால, உனக்கு எம்புட்டு தைரியம்னா என் வீடு போயிட்டு என் பேரை வந்து கூப்பிட்டுருக்க, உன்னை குழப்பம் தானே காத்துக்கிட்டு இருந்தேன், இருடா உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு தொடப்பக்கட்டை எடுக்கணும்னு தம்மு தும்முன்னு அடிக்க பார்க்குறாங்க. உடனே சிவபாலன், நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு வீரா, நான் எதுக்கு உங்கள் கழுத்தில் தாலி கட்டினதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கேட்காம வந்துட்டு வீரா வந்துட்டு உங்ககிட்ட என்னடா பேச்சுன்னு சொல்லிட்டு செம்மையாக போட்டு அடிக்கிறாங்க. அப்புறம் ரத்னா, அதுக்கப்புறமா அவங்க அப்பா, அதுக்கப்புறம் பரணி 3 பேரும் வந்துட்டு தடுத்து நிறுத்துறாங்க. ஏன் இப்போ வந்து உன் தம்பின்றதுனால என்கிட்ட வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், அமைதியாக போயிடுது, எனக்கு அவ்வளோதான்டா வெளுத்துடுவேண்டா அப்படின்ற மாதிரி கோவப்பட்டுருக்காங்க. எங்கள் தான் நீ தான் எனக்கு நன்றி சொல்லணும், அந்த கௌதம் வந்துட்டு ரொம்ப மோசமானவன், அவன்கிட்டேருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் உன் கழுத்தில் தாலி கட்டினேன், மற்றபடி உன்னை பிடிச்சிருக்கு எதுவும் கிடையாது, உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கும் நான் இங்கே வரல, அதை சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன். இப்போ எங்கள் அத்தானை நான் பார்த்தே ஆகணும், அத்தானை பார்க்காம நான் போக மாட்டேன்னு போய் உட்காந்துக்கிறாரு. உனக்கு இருக்குடா இன்னைக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே போயிடுறான்னு சொல்லிட்டு சிவபாலன் கிட்ட பரணியும் அவங்க மாமாவும் சொல்கிறாங்க, கேட்கவே மாட்டேன், நான் அத்தானை பார்த்து பேசிட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் முக்கியமான வேலையாக போயிருக்காண்டா, அவன் வந்தால் அவ்வளோதான், என்ன பண்ணுவானே தெரியலன்னு சொல்கிறாங்க. பரணி என்ன நடந்தாலும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இங்கே வீரா வந்துட்டு அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணி, அண்ணன் நீ எங்கே இருந்தாலும் கிளம்பி வாங்க, அந்த சிவபாலன் வந்திருக்கானே, ஏன்னா அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்து வாசலில் நின்றுட்டுருக்கானான்னு சொல்கிறாங்க. அவனை அப்படியே பிடிச்சி வை, நான் உடனே வந்து செய்கிறேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாரு சண்முகம். வந்த உடனே சிவபாலனை என்ன எதையுமே கேட்காம போட்டு தம்மு தம்முன்னு அடிக்க பார்க்குறாரு. வடா துரோகின்னு சொல்லிட்டு, மாமா சொல்கிறத கேளுங்க அத்தான், நான் சொல்கிறது கேளுங்க, எதுக்காக தாலி கட்டினேன்னா அந்த கௌதம் மோசமானவன், அவன் பேரில் 2 ரேப் கேஸ் இருக்குது, ரொம்ப மோசமானவன், நிறைய பொண்ணுங்களை ஏமாற்றிருக்கான் அப்படி இப்படின்னு சொல்ல வராரு. எத்தையுமே வந்துட்டு இந்த சண்முகம் கேட்காம சரியான அடின்னு அடிக்காரு. அப்புறம் அவர்கிட்டேருந்து காப்பாற்றி தயவு செஞ்சு போடான்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்றி அவங்க மாமா அனுப்பிச்சி விட்டுறாங்க. எம்புட்டு தைரியம் இருக்கணும்னு கோவப்பட்டு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு முத்துப்பாண்டி வந்து இங்கே பாரதியை கூப்பிட்டு வராங்க. வந்தவங்க வந்துட்டு வீட்டில் வந்துட்டு இவங்க தான் பாரதி மேடம்னு, நம்ம இவங்க அத்தையோட ஜெயிலில் இருந்தவங்க, அந்த ஆஃபீஸராக இருந்தவங்க, அத்தைக்கு நல்லா தெரிஞ்சவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சுடாமணி மேடம் வந்துட்டு என்னை அவங்க பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க, எனக்கு அவங்க பசங்க மாதிரி வாழ்க்கையை வந்துட்டு காப்பாற்றணும்னு சொல்லி தான் இது பண்ணேன். நான் எதுக்காக வந்தேன்னா 2-3 நாளாக வந்துட்டு என் கனவுல சூடாமணி வந்துக்கிட்டே இருக்காங்க, ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் வந்து விசாரிச்சா தான் இந்த பிரச்சனையெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவை நீங்கள் பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்க, ஆமாம் நான் பார்த்தேன், இங்கே பாரு சண்முகம், நீ அறிவை தப்பாக நினைக்காத, அறிவு எந்த தப்பும் பண்ணல, சூடாமணி மாதிரி அவரும் சூழ்நிலையினால்தான் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஆழ்த்திக்கிறாங்க, இங்கே அங்கேன்னு சுற்றின்னு தான் இருந்திருக்கான், ஊர் ஆளுங்களே எல்லோரும் சொல்கிறாங்க கல்யாணத்துக்குமே, அதெல்லாம் சரிதான், ஆனால் அது சூழ்நிலையினால் யாரோ பண்ண சதி அதெல்லாமே, கண்டிப்பாக நான் இதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் போவேன், நீங்கள் கவலையே படாதீங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்துட்டு நம்ம கனி வராங்க, கடையில் ஏதோ வாங்கி சொல்லி கொடுக்குறாங்க. இவங்கள பார்த்தோன்னா அப்படியே ஷாக் ஆகி போயிடுறாங்க. அப்படி டப்புன்னு கையில் இருக்கிறத கீழே போட்டுட்டு நேராக சூடாமணி ஃபோட்டோ கிட்டே போயிட்டு அங்கேருந்து குங்குமத்தை எடுத்து வச்சுக்கிட்டு வராங்க, ரவுண்டாக பொட்டு மாதிரி சூடாமணி மாதிரி. பாரதி மேடம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பேசுகிறாங்க. அவங்க வயசே கேட்குது அவங்களுக்கு. சூடாமணி அப்படின்னு ஷாக் ஆகிடுறாங்க, எப்படி இருக்கீங்க, என் பொண்ணுங்களோட வாழ்க்கையை நீங்கள் தான் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. கண்டிப்பாக காப்பாற்றுறேன் சூடாமணி, நீ கவலைப்படாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கனி மயக்க போட்டு வந்துடுறாங்க. என்ன இது அப்படி சூடாமணி வயசாக இருக்கா, ஆமாம் இந்த பொண்ணை பற்றி சூடாமணி சொன்னதே இல்லைன்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு அம்மா ஜெயிலுக்கு போயிருந்தப்போ எங்களுக்கு வரமாக கிடைச்ச தங்கச்சி, அம்மாக்கே ஜெயிலேருந்து வந்த பிறகு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அம்மா அடிக்கடி மேலே வந்து சொல்லிட்டு போகிறாங்க ஏதாச்சும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கண்டிப்பாக வந்துட்டு அறிவை வெளியேற்றலாம், கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம், அறிவு எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ரத்னா ஒரு பக்கம் சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.